யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களை ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்கள் பிறந்த தேதியில் மறைந்திருக்கும் ரகசியம். ஒவ்வொருத்துடைய பிறந்த தேதியிலுமே ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. அது தேதிக்கு தேதி மாறுபடும். எந்த தேதியில பிறந்தாலும் சரி, 1 இருந்து 31 தேதிக்குள்ளதான் ஒரு மனிதன் பிறந்திருக்க முடியும். எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும். சோ இந்த தேதிகள்ல ஏதோ ஒரு தேதிகள்ல ஒரு மனிதன் பிறக்கிறான். புரியுதுங்களா? சோ அந்த ஜனனம் காலம் அப்படின்றது அவருக்கு, அந்த தேதியானது அவருக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ், நெகட்டிவ். எல்லா தேதிக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. அந்த தேதிக்குன்னு ஒரு ஒரு வளர்பிறை, தேய்பிறை, அந்த தேய்பிரையில இந்த காலகட்டங்கள்ல இந்த தேதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும். வளர்பிறையில அப்படின்னா ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ தேதிகள் அதாவது இன்னென்ன தேதிகள் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்தந்த தேதிக்குரிய எண்ணங்கள், அவங்களுடைய அதாவது சொல்லுவாங்க இல்லையா, குணங்கள் இருக்கும். குணங்கள், எண்ணங்கள், எண்ணங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்களால் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். எண்ணங்களால் மந்தமாகவும் இருக்கும். எண்ணங்கள் தான் பொதுவாக எண்கள் செயல்படுத்த வைக்கிறது. குணங்கள், ஒரு தேதி முழுக்க முழுக்க எதை சொல்லுது? இந்த தேதியில பிறந்தாங்கன்னா உடனே அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, இதை நம்ம உடனே கேட்ச் பண்ண முடியும். அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது. அவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க, அவங்க அமைதியா இருப்பாங்க, அவங்க ரொம்ப எல்லாத்துட்டே ரொம்ப ஜாலியா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பிறந்த தேதியில் மறைந்திருக்கும் ரகசியம். டக் 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 டக்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். 1ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே பெருசா அச்சீவ் பண்ணுன்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். 2ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஆராய்ச்சி மனசு அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் இருக்கும். 3ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே டீச்சிங் மைண்ட் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணிட்டு கொண்டே இருக்கிற மனநிலை இருக்கும். ஒரு ஆய்வு, ஒரு விஷயத்த முழுசா நம்பி செயல்படக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். 4ஆம் தேதியில பிறந்தவங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இவர்கள் சக மனிதர்களுக்கு உதவக்கூடிய மனோநிலை படைத்தவர்களாக இருப்பார்கள். 5ஆம் தேதியில பிறந்தவங்க மிகப்பெரிய வியாபாரத்தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய எண்ணம் இருக்கும் இவர்களுக்கு. எப்பொழுதுமே வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுன்ற எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை இவங்க தான் வாழ்க்கையே ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ 6ஆம் தேதியில பிறந்தவங்க எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பொன் பொருள் ஆடம்பரத்துல அதிக ஆசைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். புகழ் வேணும்னு நினைப்பாங்க. 7ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக விஷயங்கள், நிறைய சாதனைகள் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். கலை உணர்வுகள் எல்லாம் இருக்கும். இப்படி எல்லாமே 7ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும். 8இல் பிறந்தவங்களுக்கு சனியின் ஆதிக்கம் மிகுந்த இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை தேடி செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க, நிறைய ஆய்வுகள் எல்லாமே செய்வாங்க. மனிதர்களை பற்றிய ஒரு ஆய்வுகளுக்கு இருக்கும். ஸோ இவங்க நிறைய கிரியேட்டிவ் பண்பு உள்ளவங்களா இருப்பாங்க. நிறைய குழப்பம் இருக்கும். 9ஆம் தேதியில பிறந்தவங்க இவங்க ஒரு கேப்டன்ஷிப்பாக இருப்பாங்க. எப்பவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய பீடமாக இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு குழந்தை மனநிலை இருக்கும். ஆனால் இவர்கள் தளபதியை போல் இருப்பார்கள். 10ஆம் தேதியில பிறந்தவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல் எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில சில இடங்கள்ல குழப்பவாதியா மனநிலையில கொஞ்சம் கஷ்டங்களை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். பட் இருந்தாலும் இவர்கள் அச்சீவ் நோக்கி செல்லக்கூடியவர்கள். மிகப்பெரிய அச்சீவ், ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணுன்ற ஒரு பிடிவாத குணத்தோட செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள தேதிகளுடைய மறைந்திருக்கும் ரகசியங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே சொல்லிட்டேன். 11லிருந்து 31 தேதி வரைக்கும் உள்ள விஷயங்கள் அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை சொல்றோம். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.